டிரைவிங் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு ஐடியா வரும். இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் கத்துக்கின வீடியோ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். வணக்கம் மக்களே, நான் பாபு. நம்ம வேலூர் கிரீன் சர்க்கிள் இருக்க மாருதி டிரைவிங் ஸ்கூல் தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து டிரைவிங் எல்லாம் கற்று தந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைஸ்லேயே கற்று தராங்க. ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கத்துறாங்க. மற்ற டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து சொல்லித் தராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு 1 ஹவர் சொல்லித் தராங்க. நம்ம வண்டியில் ஏறி இறங்கி வச்சு 1 ஹவர் வந்து டிரைவிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சொல்லி தராங்க. சூப்பரான டிரைவிங் ஸ்கூல் இது. ப்ரொஃபஷனலாக கத்துறதுனா வந்து நான் டிரைவிங் ஸ்கூல் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கேன். எப்படி கற்று தராங்க அப்படியே எனக்கு கற்றுத்தர பேசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்றுனா உங்களுக்கு கால் பண்ணுறேன். காஸ்ட் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டமாக தான் இருந்துச்சு. நம்ம கிரீன் சர்க்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபுள்ள வந்துடலாம். நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லேயே இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஆப்போசிட்ல வந்து இந்த டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. இங்கே வந்து அவங்க என்னென்ன எவ்வளோ சொல்லித்தராங்க எல்லாமே பார்க்கலாம். மானிட்டரில் வந்து சொல்லித்தரதெல்லாம் எப்படி இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டிரைவிங் ஸ்கூல் போகலாம் வாங்க. இப்போ வாங்க நம்ம சிமுலேட்டர்ல எப்படி சொல்லி கொடுறது நான் சொல்லி தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ட்ரைனிங் மோட் இருக்கும். ட்ரைனிங் மோட்ல காக்பிட் ட்ரில் இருக்கும். காக்பிட் ட்ரில்ல வந்து பேசிக் வந்து இன்ட்ரடக்ஷன் இருக்கும். சீட் எப்படி சீட்ல உட்காடுறது, உட்காந்து சீட் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. அப்புறம் சீட் பெல்ட் இருக்கும். எப்படி சீட் பெல்ட் போடுறது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். எப்படி சீட் பெல்ட் போடுறது ஸ்டெப் ஃபுல்லா சொல்லி தருவாங்க. இதுல வந்து எப்படி டோர்ஸ் உட்காந்து எப்படி டோர் க்ளோஸ் பண்றது, அது முச்ச அப்புறமா வந்து ஸ்டெப் ஹெட்ரெஸ்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, மிரர் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அதெல்லாம் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் சொல்லிட்டு இருக்கும். அதுல ஃபுல்லா ஒரு இது சொல்லுவாங்க. அது ஒரு 8 இது இருக்கு. அது பாத்தீங்களா எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் பெட்ரோல் முடிஞ்சிச்சுன்னா எப்படி பெட்ரோல் இது லைட் பிளிங்க் ஆகும். அது வச்சு நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் இதுல எல்லாமே நம்மளுக்கு நாலேஜ் வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமா வந்து ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, அது எப்படி எப்படி ஆக்சிலேட்டர் கொடுறது, எப்படி பிரேக் போடுறது, எப்படி கிளச் யூஸ் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் இதுல வந்துடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இக்னிஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கு. நெக்ஸ்ட் கியர், அதுக்குமே ஹேண்ட் பிரேக். அப்புறம் காக்பிட் முடிஞ்ச அப்புறமா வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பேசிக் ட்ரைனிங். பேசிக் ட்ரைனிங்ல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி டிரைவ் பண்றது ஃபுல்லா எடுத்துன்னு எப்படி கியர் போடுறது அந்த மாதிரி வீடியோ வரும். அதுக்கப்புறம் எப்படி ஓட்டுறது வரும். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங், எப்படி வண்டி ஸ்டாப் பண்றது, கிளச் பூச்சி பிரேக் போடுறது அந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. இது ஓட்ட அப்புறமா கியர் ஆப்ஷன் வரும். கியர்ல 1 to 1 to 2 எப்படி போடுறது, அப்புறமா 2 to 3 எப்படி போடுறது அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேரிங் வீடியோ வரும். ஸ்டேரிங் எப்படி திருப்புறது 3 to 6, 6 to 12 அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அது நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை நல்லா ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ண முடிச்சுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டிரைவ் வருவாங்க. அட்வான்ஸ் டிரைவ்ல மோஸ்ட் வந்து எப்படி கார் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்றது, எப்படி மேனுவல் ரவுண்ட் த கார், எப்படி வண்டி ஃபுல்லா எப்படி ஓட்டுறது அந்த மாதிரி இருக்கும் ஆப்ஷன். நெக்ஸ்ட் அப்பில் எப்படி பிரிட்ஜ் மேல போறது, டவுன் ஹில் எப்படி கீழே வருது அந்த மாதிரி வரும். அப்புறமா 1 to 5 கியர், ஃபுல்லா கியர் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி கியர் போடுறது அது ஃபுல்லா வரும் நம்மளுக்கு. இதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் வீடியோ இருக்கு, ரைட் ஹேண்ட் வீடியோ இருக்கு. அது நீங்க எப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பார்த்துட்டு அப்புறமா இது நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம இதை 8 டிரைவ் ரவுண்ட் போல்ஸ் வரும். எப்படி நீங்க அந்த இது வண்டி வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வச்சுட்டு நீங்க 8 கரெக்டா போடுறீங்களா அது கத்து தருவாங்க. அதை முடிச்ச அப்புறமா வந்து நம்ம வந்து பேசிக் டிரைவ் வரும். டிரைவ் மோட் இது பேசிக் டிரைவ் மோட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி கியர் போடுறது, இதெல்லாம் டே நைட் ஃபாக் ஆப்ஷன் வரும். ஓகே, இதுல பாருங்க நான் டே போடுறேன். டே போட்டு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் போட்டீங்களா? இப்போ ஸ்லோவா கிளச் போடுங்க, கியர் போடுங்க, ஸ்லோவா கிளச் விட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ ஓகே, இப்போ ஸ்லோவா கிளச் விட்டு ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஓகே, வண்டி மூவ் ஆயிடுச்சா? ஸ்ட்ரைட்டா போயிட்டு வருது ரைட் ஹேண்ட் எடுக்கணும். கண்ணாடி எல்லாம் இருக்கு. இது கண்ணாடியில நீங்க பின்னாடி யார் வராங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நீங்க ரைட் ஹேண்ட் எடுங்க. பார்த்து எந்த சைடு போகணும், அந்த எல்லோ கலர் லைன் போகக்கூடாது நம்ம சைடு. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டா போகணும். இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா எக்ஸசைஸ்ல. ஃபுல்லா நீங்க இது பண்ணிட்டு பார்க்கலாம். செகண்ட் கியர் கிளச் போடுங்க. கிளச் பிடிச்சி செகண்ட் கியர் போடணும். கிளச் போடுங்க. இப்போ போங்க.
ஸ்ட்ரைட்டாக போங்க. ஓகே, 4th கியர் வாங்க. 4th கியர் நிறைய 60 கிலோமீட்டர் வந்துட்டீங்க. இல்லை அப்படி பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிடும் வண்டி உங்களுக்கு. கிளச் பிடிச்சி தான் போடணும் எல்லாமே. ஓகே பண்ணுங்க. கிளச் கொஞ்சம் தான் விடணும். நீங்கள் கிளச் நிறைய விட்டுறீங்க, அதனால தான் ஆஃப் ஆகுது. ஓகே, நியூட்ரல் வாங்க. உங்கள் கியர் போடுங்க. கிளச் கொஞ்சம் விடுங்க, எக்ஸலேட்டர் நல்லா கொடுங்க. போங்க, அவ்வளோதான். ஓகே, வண்டி மூவ் ஆகுதா? செகண்ட் கியர் போடுங்க, கிளச் கொடுங்க. போங்க, எக்ஸலேட்டர் கொடுங்க. தேர்ட் கியர் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக போங்க. பாருங்க, இந்த மாதிரி சென்டரில் போகாது, ஒரு சைடு போகணும். ஓகே, கண்ணாடியில் பார்த்து போகணும். உங்களால் ரொம்ப ஸ்பீடு போக முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் போகணும். எடுத்துன்னு ரொம்ப ஸ்பீடாக போனீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால். ஓகே, ஸ்லோவாக போங்க. 30 to 40 போங்க. அப்போ தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப ஸ்பீடாக போனீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால். ஓகே, எடுத்துன்னு ஸ்லோவாக போங்க. ஒன்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆன அப்புறமா நீங்கள் ஸ்பீடாக போகலாம். ஓகே, Take the next left turn. Park on the left. இது வந்து சின்னது எக்ஸசைஸ். இந்த மாதிரி பெருசாக எக்ஸசைஸ் வரும். ஒரு பெரிய இடம் போன மாதிரி வரும் ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சிமுலேட்டர் கிளாஸ் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா லைவாக வந்து இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ். இவர்கிட்ட வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிரைவிங் கற்றுட்டு இருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக சொல்லி தருவார். இவர் வந்து இன்ச் பை இன்ச்சாக எனக்கு சொல்லி தர போகிறாரு. இவர் நம்பி தான் டிரைவ் ஸ்கூல் வந்திருக்கேன். இவர் தான் வந்து நம்ம மொத்தம் டீட்டெயில் சொல்லுவார். வாங்க சார், நம்ம கிளாஸ் போகலாம். இவர் வந்து இப்போ எப்படி பேசிக்காக காரில் உட்கார்றது எல்லாமே சொல்லுவார். வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நான் கார் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீ இருக்கு. ஓகேங்களா? கீ ஸ்டார்ட் பண்ணும்போது கீ நியூட்ரல் செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தான் சாவி ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சாவி, நெக்ஸ்ட் வந்து கீ ஆன் பண்ணுங்களேன். ஆமா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆன் ஆகும். தேர்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி, ஒயிட் வந்து ஆமா ஸ்டார்ட் ஆகுதே தெரியாது. தேர்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? திருப்பி நீங்க எப்பவுமே கீழே தான் ஸ்டார்ட் பண்ணணும், திருப்பி கீழே தான் ஆஃப் பண்ணலாம். மறுபடியும் தேர்ட் ஆஃப் பண்ணுங்க, செகண்ட் ஆஃப் பண்ணுங்க, கீ ரிமூவ் பண்ணிடுங்க. 3 ஸ்டெப் மேல 3 ஸ்டெப் கீழே. ஓகேங்களா? ஆமா, நெக்ஸ்ட் சாவி ஆன் பண்ணுங்க. இப்போ போனுங்க. ஓகே சார், இன்னொன்று பண்ணுங்க. ஓகே, நீங்க யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி கிளீன் பண்ற வைப்பர் யூசேஜ் வந்து இந்த சைடு கிடையாது. ரெகுலரா உங்களுக்கு இந்த சைடு தான் யூசேஜ் வரும். ரைட் இண்டிகேட்டர் கீழே டவுன் பண்ணுங்க. ரைட் சைடு மிரர் அது. நீங்க அந்த சைடு நீங்க டர்ன் பண்ணீங்கன்னா அந்த சைடு வண்டி வருதாலன்ட்டு பேக் சைடு கம்பல்சரி நீங்க மிரர் பார்த்தா டர்னிங் எடுக்கும்போது பார்க்கணும். சரிங்களா? லெஃப்ட் மேலே தள்ளுங்க. லெஃப்ட் மிரர் இது. இந்த பக்கம் திரும்புறப்போ இந்த சைடு வண்டி வருதாலான்ட்டு பார்த்து டர்ன் பண்ணும்போது இந்த பக்கம் பார்த்துங்க. சென்டர் தள்ளுங்க. சென்டர் தண்ணா ஆஃப் ஆகிடும். சரிங்களா? இதே வந்து நீங்க ஜங்ஷன் போறீங்க, பேரிகார்டு வருது, எதிர்க்கு வண்டி வருது, சிங்கிள் ரோட்ல போறீங்க அப்படின்னும் போது நம்ம வரோம் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் மேலே ஃபிளிங் பண்ணுங்க. ஹெட்லைட் மேலே வந்து பாசிங் லைட்டு நீங்க பண்ணும்போது அவங்க விட்டுருவாங்க, அவங்க பண்ணும்போது எதிர்க்கு வரும்போது நம்ம வழி விட்டுருந்தோம். சரிங்களா? கம்பல்சரி வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு சுச்சுவேஷன் வேகமாக மூவ் ஆகிறோம், நம்ம திடீர்னு சடனாக மூவ் ஆகிறோம்னாக்கா அந்த ஹெட்லைட் பாஸ் பண்ணினா விட்டுருவாங்க. சரிங்களா? பாசிங் லைட்டு. இந்த கார் நேம் பார்த்தீங்கன்னா மாருதி வந்து வேகனார். ஓகேங்களா? ஆமாம், இது வந்து செடான் கிடையாது, ஹேட்ச்பேக் தான். ஆமாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் நல்லா பேனட் நல்லா வியூலாம் நல்லா ஃப்ரண்ட்ல நல்லா க்ளீனாக தெரியும். ஜட்ஜ்மெண்ட்டும் நல்லா க்ளீனாக தெரியும். ஓகேங்களா? எப்பவுமே நீங்கள் போகிறப்போ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் தான் ட்ரைவ் பண்ணுவோம். அதாவது வந்து நேம் பிளேட் தெரியுற மாதிரி பம்பர் வெஹிக்கிள் தெரியுற மாதிரி எப்பவுமே ட்ரைவ் பண்ணும்போது போங்க. அதே மாதிரி ஒரு 10 மீட்டர் கேப் விட்டு போங்க. ஏன்னா போகிறவங்க சடனாக பிரேக் வச்சுருவாங்க, இண்டிகேட்டர் போட திரும்புவாங்க, எதுவும் ஒன்றும் நடந்துடலாம். அதனால் எப்பவுமே கொஞ்சம் கேப் விட்டு சேஃபாக போங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd லைன் இருக்குது. மொத்தம் 3 லைன் இருக்குது. சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் தான். ரைட் சைடு மட்டும் தான் நீங்கள் போகணும். லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறவங்க பண்ணிட்டு போவாங்க. ஸ்லோவாக போகும்போது ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் அடுத்த லைன் விட்டு நீங்கள் கிராஷ் பண்ணும்போது லெஃப்ட் வந்து நீங்கள் சேஃபாக வந்து நிறுத்தும் போது ஸ்டாப்பிங் வந்து லெஃப்ட் சைடு மட்டும்தான். ஓகேங்களா? இது வந்துட்டு நீங்கள் எப்பவுமே நீங்கள் ரைட் சைடு மட்டும்தான் போகணும். சப்போஸ் உங்களுக்கு சடனாக வண்டி வருது, வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டும் வருது, அப்போது பேக் நீங்கள் அப்பப்போ சைடு மிரராக பார்க்கணும். ரைட் சைடு மிரர் வந்து ஆர்ன் அடிக்கிறாங்க, லெஃப்ட்னா ரைட் ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த பக்கம் ஆர்ன் அடிச்சிட்டாங்கன்னா நீங்களும் லெஃப்ட் வருதுன்னா ரைட் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்பப்போ ஃப்ரண்ட்டும் பார்க்கணும், அப்பப்போ சைடு மிரரும் பார்த்துக்கணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் இது லெஃப்ட், ஆமாம் லெஃப்டோட கால் கிளச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருந்தாலும் ஸ்மூத்தாக இருக்கும். சடனாக எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ஆகிடும். ரொம்ப ஸ்லோவாக கிளச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக மூவ் ஆகும். திரும்ப அதே கிளச்சை வந்து நீங்கள் ரிட்டன் ஸ்டாப் பண்ணும்போது கிளச் அவுத்து நீங்கள் பிரேக் வச்சுன்னா க்ளோஸ்டாக நீங்கள் நிறுத்தும் போது கம்பல்சரி கிளச் அவுட் தான் பிரேக் பண்ணணும். அதே நீங்கள் நார்மலாக போய்ட்டுருங்க அப்படின்னாக்கா கிளச் ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆக்சிடென்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆக்சிடென்ட் ஃபீடிங் ரிஸ்க் தான். அதனால் லாஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் சும்மா நார்மலாக கொடுத்தீங்கன்னா போதும், கட்டை வரல யூஸ் பண்ணால் போதும். திருப்பி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறீங்கனாக்கா ஒரு பிரேக் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஒரு பிரேக் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணால் கம்ப்ளீட் வந்து கிளச் அவுட் தான் பிரேக் பண்ணணும். சரிங்களா? நிறுத்தும் போது நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் பிரேக். இது பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கணும். ரன்னிங் பண்ணும்போது கீழே விட்டுடணும். பார்க் பண்ணும்போது மேலே விட்டுருங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் பண்ணினாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்க் கிடையாது. டபுள் ஹேண்டில் வந்து லாக் ஆகணும். சரிங்களா? சிங்கிள் லாக் வரக்கூடாது, டபுள் லாக் வரணும். திருப்பி ரிமூவ் பண்ணும்போது கீழே விட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து கீர் வந்து பார்த்தீங்கன்னா கீர் இது கை வச்சுங்க. இது பாருங்கள், இங்கே லாஸ்ட் இப்படி பிடிச்சிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் நோக்கி மேலே பண்ணால் ஃபஸ்ட்டு கீர். இது ஸ்டார்டிங் எடுத்து மூவ் பண்ணுற கீர் வந்து மெயின் வந்து ஃபஸ்ட்டு கீர் தான். இந்த 10 கீர் ஃபீடிங் கிரீஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீடிங் கிரீஸ் தான் ஆவரேஜ். இங்கே வந்து டிஸ்பிளேல காட்டாது, நம்ம கை பார்க்கும்போது தான் தெரியுங்க. ஃபீடிங் கிரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி டவுன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, திருப்பி தேர்டு வந்து தேர்டு, திருப்பி ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுனு, திருப்பி ஃபிஃப்த்து பேக்கு ரிவர்ஸு. 5 கீர் ஃப்ரண்ட்டு பேக்கோட சேர்த்து 6 கீரு. சரிங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே சிட்டி ரோடு தான் போவோம். அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மட்டும் தான் இப்போதைக்கு யூஸு. சரிங்களா? லெஃப்ட் நோட்டு மேலே ஃபஸ்ட்டு, கீழே வந்து செகண்டு, திருப்பி தேர்டு, ஸ்ட்ரைட்டு ஃபோர்த்து. ஓகேங்களா? ரைட் சைட்னா ஃபிஃப்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் கீர் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங். இது பவர் ஸ்டேரிங் தான், நார்மல் ஸ்டேரிங் கிடையாது. ஆமாம், பவர் ஸ்டேரிங் தான், நார்மல் ஸ்டேரிங் கிடையாது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்துரும் மொத்தமாக. அவங்க எப்படி வராங்க, நீங்கள் எப்படி வராங்க பார்த்து ஸ்டேரிங் திரும்புங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஸ்டேரிங் பார்த்தோன்னா இது பவர் ஸ்டேரிங் இப்படி இருக்குது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் சைடு வரக்கூடாது, ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் சைடு வரக்கூடாது, மேலே வரக்கூடாது, கீழே வரக்கூடாது. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கு வெட் தான், விட்டு தான் கை விட்டு தான் டர்ன் பண்ணணும். 12, 6, 3, 9 போர்ஷன் தான் பிடிக்கணும். இப்போ விட்டு டர்ன் பண்ணுங்கள். ரைட்டில் 1 டர்ன் பண்ணுங்கள். திரும்புங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து டர்ன் ஆகும் ரைட் சைடு. ஆக்சுவலாக நீங்கள் திரும்பினோடனே இப்படி திரும்பும்போது சிங்கிள் டர்ன் பண்ணாலும் போதும். திருப்பி ரிட்டர்ன் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் பண்ணால் ஸ்ட்ரைட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் லெஃப்ட் டர்ன் பண்ணுங்கள். திரும்புங்க. ஓகே. அது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. நீங்கள் எந்த பக்கம் டர்ன் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் மறுபடியும் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ரிட்டர்ன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணால் போதும். சரிங்களா? அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டு. ஃபுல் லெஃப்ட்டு டர்ன் பண்ணுங்கள், 2 ரவுண்ட் மாற்றுங்க, ஃபுல்லாக திரும்புங்க. 1 மாற்றுங்க, இன்னொரு ரவுண்ட் மாற்றுங்க, ஃபுல் லெஃப்ட் இது. சரிங்களா? ஃபுல் லெஃப்ட்டுனாக்கா இந்த பக்கம் போவோம், அதாவது ஃப்ரண்ட் இப்படி போவோம், பேக்கில் எடுப்போம். திருப்பி அகைன் 2 ரவுண்ட் மாற்றுங்க. ஆமாம், 1, இன்னொரு ரவுண்ட் மாற்றுங்க, 2 ரவுண்ட் வந்து ஸ்டேரிங் ஸ்டடி. சரிங்களா? ஸ்ட்ரைட் ஆகிடுச்சுங்களா? ஃபுல் ரைட் டர்ன் பண்ணுங்க. இப்போ எல்லாம் கையை எடுத்து திரும்புங்க. ஓகே. ரைட்டு, ஃபுல் ரைட்டு. ஃப்ரண்ட் லெஃப்ட்னா அந்த பக்கம், ரைட்னா அந்த பக்கம். நீங்கள் எந்த பக்கம் ஆக்சுவலாக திரும்பினா அந்த பக்கம் தான் திரும்பும். ரைட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ஃப்ரண்ட்டுக்கு போகும், பேக்கு போகும். திரும்பி 2 ரவுண்ட் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், இன்னொரு ரவுண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் ஆகிடுச்சுங்களா? அவ்வளோதான். இது வந்து ஸ்டேரிங் ஸ்டெடி. இது நீங்கள் ரன்னிங் போகும்போது சரி, நிறுத்தும் போதும் சரி, இப்படி தான் மூவ் பண்ணோம். சரிங்களா? ஸ்டேரிங் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். சும்மா லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், ரொம்பலாம் திரும்பலாம் கிடையாது. ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நம்ம கார் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சீட் பெல்ட் போட்டுங்க. ஓகே, சரிங்க. இப்போ வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் காரு. கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்டேரிங் பிடிச்சிங்க, ஃபஸ்ட்டு கீர் எடுத்துங்க. ஆமாம், இந்த கார் வந்து எல்லா வண்டி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணாலே ரிலீஸ் ஆகும் கிளச்சுன்றது. சரிங்களா? பிரேக் கால் எடுத்துருங்க, கொஞ்சம் ஸ்டேரிங் ரைட் டர்ன் பண்ணுங்கள், கிளச் ரிமூவ் பண்ணுங்கள், ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள். மூவ் ஆகுதுங்களா? ஆக்சுவலாக ஒரு கிளச்லேயே மூவ் ஆகும். ரிலீஸ் பண்ணுங்கள், மூவ் ஆகுதுங்களா? தெரியுதுங்களா? கிளச்சை ஃபுல்லாக எடுத்துங்க, பிரேக் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் நீங்கள் ஸ்டாப் பண்ணாவே கிளச் அவர் தான் பிரேக் பண்ணணுமே. இந்த கார் நீங்கள் நிறுத்துறீங்க, க்ளோஸராக போகிறோம், நிறுத்துறோம், திடீர்னு ஆளுங்க யாரும் கிராஷ் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணுங்க. ஆமாம், கம்ப்ளீட் வந்து இல்லை, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் மட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் க்ளோஸராக போயிட்டீங்கன்னா கம்பல்சரி கிளச் அவர் தான் பிரேக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். பிரேக் கால் எடுத்துருங்க. ரைட் சைடு மிரர் பார்த்துங்க, ஸ்லோவாக கிளச் ரிமூவ் பண்ணுங்க. ஆமாம், அப்படியே லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க, லெஃப்ட்டில் வந்துடுங்க, இன்னும் வந்துடுங்க. மூவ் ஆகுதுங்களா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. இல்லை வாங்க, கேஸ் வாங்க, இன்னும் லெஃப்ட் வாங்க.
ஆட்டோமேட்டிக்காக அது பாருங்க மூவ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளச் ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் பாஸ் பண்ணுறோம். இப்போ ரேஸ் பண்ணுங்க, ஃபீடிங் யூஸ் பண்ணுங்க, வேகமாக போகுதுங்களா? நெக்ஸ்ட் கீர் மாற்றணும், கிளச் வச்சு செகண்ட் கீர் போகலாம். நம்ம நேராக போயிட்டு ரைட் எடுக்கிறோம், அப்படியே போங்க, பார்த்து சைட் மிரர் பார்த்துங்க போகலாம், அப்படியே மூவ் பண்ணுங்க போகலாம். திருப்பி ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் கிளச்சை வச்சு பிரேக் பண்ணுங்க ஸ்லோவாக. சரிங்க, 2 கையில் பிடிச்சிங்க, சிங்கிள் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ண கூடாது, நேராக பண்ணுங்க போகலாம். நீங்கள் பேக் சைடு பஸ் வருது பார்த்துக்கோங்க. இண்டிகேட் ரைட் எடுத்துங்க, நம்ம ரைட் டர்ன் பண்ணுறோம், பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறோம் போகலாம், அப்படியே போங்க போகலாம், அப்படியே மிரர் பார்த்துங்க, பஸ் வருது பேக் சைடு, அப்படியே இருங்க ஸ்லோவாக, எதுவும் விட்டுடலாம் அவங்க வழி, கொஞ்சம் ரைட்டு போங்க, போதும், அப்படியே இருங்க போகலாம். ஸ்ட்ரைட் நேராக பண்ணுங்க, இருங்க பஸ் இன்னும் கொஞ்சம் ரைட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போங்க ரைட்டு. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டு போகலாம், இன்னும் போங்க, இது ரைட்டு, இன்னும் ரைட்டு போங்க, ஸ்டாப் பண்ணுங்க, கொஞ்சமாக ஸ்லோ பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கீர் எடுத்துங்க. டிசிப்ளின்லாம் நின்று எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் மாற்றிங்க ஆட்டோமேட்டிக்காக. சரி, ஆஃப் கிளச் யூஸ் பண்ணுங்க, பேக்கில் போவோம், இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க கிளச் வந்து, ஆஃப் கிளச் எடுங்க, பிரேக் ரிமூவ் பண்ணுங்க, மூவ் ஆகிடும் போகலாம். அப்படியே ரேஸ் பண்ணுங்க, கொடுங்க, இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் ரீஸ் பண்ணுங்க போகலாம், அப்படியே போங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அப்படியே லெஃப்ட்டில் வந்துடுங்க. அடுத்த கியர் சேஞ்ச் பண்ணுங்க போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காத தன்னால் மூவ் ஆகும் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன்லி பிரேக் அடிச்சுனா மட்டும்தான் ஆஃப் ஆகும். அதே நீங்கள் க்ளோஸராக நீங்கள் கிளச் ஆகுது பிரேக் பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகும் இன்ஜின். அதே போல் நீங்கள் சடனாக எடுத்தீங்கன்னா தான் மட்டும்தான் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகும். நார்மலாக இப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும். அடுத்த கியர் மாற்றுங்க கிளச் வச்சு போகலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துங்க, நான் இப்போ எப்படின்ட்டு கிளச் யூஸ் பண்ணுறது பிரேக் யூஸ் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். இந்த காரோட வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஓனோட கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலே கொடுத்துருவேன். அப்படியே இருங்க, பிரேக் பண்ணுங்க, செகண்ட் கீர் மாற்றுங்க, போகலாம். மிரர் பார்த்துங்க, சைடு மிரர் போகலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க, லெஃப்ட் இப்படி ஓரமாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அப்படியே வாங்க, போகலாம். பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஓனோட பர்ஃபார்மன்ஸ்லேயே நான் கொடுத்துருவேன். ஓன் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி இந்த கார் வெஹிக்கிள் வந்து நீங்கள் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறது, கிளச் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. நான் ஸ்டாப் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர் மாற்றுங்க, ரைட் இண்டிகேட்டர் போடுங்க, மிரர் பார்த்து எடுத்துங்க, ரைட்டு இருங்க, போகலாம். அப்படியே லெஃப்ட்டில் மாற்றுங்க, போகலாம். அடுத்த கீர் மாற்றுங்க, போகலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மூவ் ஆகுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரன்னிங்கில் மட்டும் நார்மலாக மூவ் ஆகும். இப்போ நீங்கள் சடன்லி ஒரு ரேம்பில் இருக்கீங்க, ஸ்லோவில் இருக்கீங்க அப்படின்னும் போது அதுவும் நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதாவது வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு நீங்கள் வரீங்க, டவுன் வந்து நம்ம மேட்டில் இருக்கு, பின்னாடி வந்து பேக் சைடு வண்டி வருது, ஆர்னஸ்டே இருக்காங்க, பைக்கில் வந்து பின்னாடி வருது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பைட்டிங் பாயிண்ட் சொல்லித்தரேன். அது நெக்ஸ்ட்டு நான் சொல்லித்தரேன் வாங்க.